சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு கோழி கிச்சப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது டார்க் சோயா சாஸ் சிக்கன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் 2 லவங்கப்பூ, 3-4 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு பட்டையை சேர்த்துக்குங்க. இதை லேசாக வதக்கி விடுங்க. 2 நடுத்தரமான வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்கி விடுங்க. இதில் இஞ்சும் பூண்டும் ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்குங்க. இதோட காய்ந்த மிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி வதங்கினோன்னு கோழி இறைச்சியை சேர்த்துக்குங்க. இன்னைக்கு ஒரு பாதி கோழியை சின்னதாக வெட்டி மஞ்சத்தூள் போட்டு மெரினேட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். லேசாக கிளறி விட்டுக்குங்க. 1/2 கப் இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சோன்னே வெட்டி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பானையை மூடிடுங்க. பொதுவாக கோழி இறைச்சியில் தண்ணி விடும், அதனால நல்லா வேக விடுங்க. இங்க பாருங்க, கோழி இறைச்சியிலிருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மூடி போட்டு தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். தீயை குறைச்சிட்டு இப்போ சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு டார்க் சோயா சாஸ். சில பேருக்கு கோழி கிச்சாப் டார்க்காக பிடிக்கும், இல்லாட்டினா லைட்டாக பிடிக்கும். அதனால தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க. இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ் ஊற்றிக்குங்க. லைட் சோயா சாஸ் 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க. குக்கிங் ரைஸ் ஒயின் 2 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சைனீஸ் செசமி ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறி விடுங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக கேட்டாங்க, அதனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்தோன்னே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இதுல நிறைய விதம் சோய் சாசஸ்ல ஊத்திருக்கோம், அதுலயும் உப்பு இருக்கும், அதனால உப்பை பார்த்து போட்டுக்குங்க. அடுத்தது 2 கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. காலிஃப்ளவர் ரொம்ப வேக தேவையில்லை, கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். கடைசியா இதுல நறுக்கிய வெங்காயம், தக்காளி பழம், பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிச்சாப்ல பொதுவா யாரும் கருவேப்பிலை போட மாட்டாங்க, ஆனா நீங்க 1 கைப்பிடி அளவு சேர்த்து பாருங்க, அது ருசியே தனிதான். இதை ரொம்ப வேக வைக்க வேணாம், லேசா கிளறி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. கோழி கிச்சாப் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே அருமையா இருக்குல்ல. இன்னைக்கு நான் கிரேவியா எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ட்ரையா எடுத்துக்கலாம். மலேசியாவில் கோழி கிச்சாப்னா ரொம்ப ஃபேமஸ், இதை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.